கேழ்வரகு புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். இது வீட்டில் அரைச்ச மாவு கிடையாது, கடையில் வாங்கின மாவு தான். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவு உப்பு ஆட் பண்ணி உப்பையும் மாவையும் நல்லா கலந்து விட்டுறலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை இப்போ பெசர ஆரம்பிக்கலாம். தண்ணி எடுத்தோடனே நிறைய ஊற்றிடக்கூடாது. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து பிணைஞ்சு எடுத்துக்கலாம். அப்படி நம்ம தண்ணி தெளித்து பிணையும் போது பார்த்திங்கன்னா கட்டிகளாக மாறும் மாவு. அப்போ கட்டியெல்லாம் உடச்சி விட்டு கிளறி எடுத்துக்கலாம். மாவில் தண்ணி அதிகமாகவும் இருக்கக்கூடாது, தண்ணி கம்மியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான பதத்தில் இருக்கணும். அப்போ தான் புட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கிறேன். தண்ணி தெளிச்சுட்டு உருண்டையாக சின்ன சின்ன உருண்டையாக இருக்க அந்த மாவெல்லாம் உடச்சி விட்டுட்டு நம்ம கிளறி எடுத்துக்கலாம். கையில் இந்த மாதிரி பிடிச்சி பார்த்தா கொழுக்கட்டை மாதிரி புடி வரணும். உதிர்த்தோம்னா உதிர்ந்துடணும். இதுதான் கரெக்டான பதம். ஆனால் இப்போ என்னோடய மாவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உருண்டை இருக்குது. இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஜல்லடை எடுத்து ஜல்லடையில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சலித்து எடுத்துக்கிறேன். மாவு சலிக்கும் போது சின்ன சின்ன உருண்டைகளாக இருக்க அந்த மாவை கையில் நல்லா தேய்ச்சி விட்டு நம்ம சலித்து எடுத்துக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். சின்ன சின்ன உருண்டையெல்லாம் இல்லாமல் மணல் மாதிரி இப்போ மாவு வந்துடுச்சு. இட்லி பாத்திரத்தில் தான் நான் வேக வச்சு எடுக்க போகிறேன். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி சூடானதுக்கப்புறமா இட்லி தட்டை வச்சிடலாம். நான் மேல் தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன். மாவை சம அளவு எல்லா பக்கமும் பரப்பி விட்டுட்டு துணியை போட்டு நல்லா மூடி வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ மாவு பார்த்தோம்னா வெந்துருச்சு. நான் இன்னொரு பவுலில் மாற்றி வச்சுக்கிறேன். புட்டு ரெடி ஆயிடுச்சு. மாவு பார்க்க இப்படி தான் இருக்கும். நம்ம நீராவியில் வேக வச்சு எடுத்திருக்கோம். அதனால் கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும். சூடாக இருக்குது. அதனால் ஒரு ஸ்பூன் வச்சு நான் கட்டிகள் எல்லாம் உடச்சி விட்டு மாவை எடுத்துக்கிறேன். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. டேஸ்ட்டுக்கு வந்துட்டு தேங்காய் துருவல், நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் பொடி இதெல்லாம் கலந்து சாப்பிட்லாம். நாட்டு சர்க்கரைக்கு பதில் சர்க்கரை, வெல்லப்பாகு இதுலேயுமே சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஏலக்காய் பொடி வந்துட்டு ஆப்ஷனல் தான். டேஸ்ட் பிடிச்சா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இந்த ராகி புட்டு பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம், டின்னருக்கு எடுத்துக்கலாம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா ஈவினிங் ஸ்நாக் கூட இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.